புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. புது வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. இனிதாம் நமதே இக வாழ்வே, இனிதாம் நமதே இக வாழ்வே. காதல் வாழ்வே காணும் இன்பம், ஓதுவோம் இதை ஊரார் அறியவே, ஓதுவோம் இதை ஊரார் அறியவே. வசந்தமாமே வாழ்விலே இனி புதிதாய் மனமே பெறுவோமே. அபிமன்யும் வத்சலாவும் அருமையாக ஜோடி. ஆஹா, என்ன அன்பு! அதிசயம் இல்லையே அண்ணா, அவர்கள் வயதோடு வளர்ந்ததல்லவா அவர்கள் அன்பு. அண்ணா, சிறுவர்களின் மனம் குளிர சீக்கிரத்தில் அவர்களை தம்பதிகளாக்கி விட வேண்டும். என்ன பிரமாதம் சுபத்ரா, செய்து விடுவோம் அப்படியே. எதற்கும் அண்ணா பலராமரிடம் ஒரு வார்த்தை. இன்னுமா கேட்காமல் இருப்பேன்? வத்சலாவுக்கு அபிமன்யுதான் மணவாளன் என்று உறுதியான வாக்கு கொடுத்து விட்டார் அண்ணா. உறுதியான வாக்கு? சுபத்ரா, இனி என்ன கவலை? பாண்டவர் அஜ்ஞாதவாசம் முடிந்ததும் சுப முகூர்த்தம். நான் நினைத்ததும் அப்படித்தான். இன்று விதுரதாசிரமத்தில் என்னோடு காலங்கழிக்கிறான் என் கண்மணி. இந்த நிலை மாறி நாடு திரும்ப கிடைத்ததும் மன்னாடும் காண்டிவன் மைந்தனாகி விடுவான் மறுபடியும். அப்பொழுது திருமணம் நடத்தினால் கோலாகலமாக இருக்கும். உண்மைதான். ஆனால் என்னன்னா ஆனால் போடுகிறாய்? ஒன்றுமில்லை. சுபத்ரா, நீ விதுரர் ஆசிரமத்திற்கு எப்போது திரும்புகிறாய்? இன்றே புறப்படுகிறேன். அண்ணா, பேச்சை மாற்றாதே. உன் ஆனாலுக்கு காரணம்? காரணமா? சார், நீ போடுகிறாய் பெரிய பெரிய திட்டங்கள். ஆனால் துரியன் வாக்கை காப்பாற்ற வேண்டும். அதன்படி நாட்டின் ஆட்சி பாண்டவருக்கே திரும்ப வேண்டும். நடக்குமா இது? சகுனி ஒருவன் இருக்கிறானே அங்கே. துரியோதனா, நாட்டின் ஆட்சி உனக்கே நிலைக்க வேண்டும். பாண்டவர்கள் என்றுமே அடிமைகளாக தெரிய வேண்டும். கத்தியின் ரத்தமின்றியே நடக்க வேண்டும். சரி, கேள். பாண்டவருக்கு பக்கபலம் அந்த பரந்தாமன் அல்லவா? துவாரகைக்கும் பாண்டவருக்கும் உள்ள தொடர்பை அறுத்து விட்டால் நடக்காத காரியத்திற்கு நல்ல நல்ல திட்டங்கள். மாமா, நமக்கு வேண்டிய முடிவை கத்தியும் காண்டிவமும் தான் தரும். கர்ணா, முழுவதையும் கேள். துரியோதனன் மகன் லக்கணன், பலராமன் மகள் வத்சலா, இருவருக்கும் திருமணம். துவாரகி நமக்கு சம்மதி வீடு. தருமனும் அவன் தம்பியரும் துணையற்று தவிக்கிறார்கள். பாண்டவர் பரம்பரை பரதேசிகள். சரியான முடிவு. மாமாவின் மூளையில் மட்டும்தான் உதிக்கக்கூடிய மகத்தான முடிவு. மகாராஜா, மாயன் கிருஷ்ணனை எல்லோரும் மறந்து விட்டீர்கள்.
சுவாமி, என்ன திடீர் சிந்தனை? இந்த சிரிப்புக்கு ஏதாவது அர்த்தம் இருக்க வேண்டுமே. அர்த்தம் யார் ருக்மிணி? சகுனி அல்லவா? துவாரகையில் அவனுக்கு வேலை. ஒரு பெரிய நாடகத்துக்கு முதலங்கம் அமைக்க வருகிறான். தெரியாத விஷயம் கேட்டால் புரியாத பதில். பெண் கேட்க வருகிறான் அந்த படித்த முட்டாள். ருக்மிணி, வருகிறேன். எங்கே சுவாமி? சகுனியோடு கொஞ்சம் விளையாட வேண்டும். அபலையான திரௌபதியை அன்று மானபங்கம் செய்தான் அல்லவா? அதற்கு பார்த்து வெகு நாள் ஆயிடுச்சு. ஆமா, பக்கத்தூர் வரை வந்தவன் பழைய நண்பரை பார்க்காமல் போகக்கூடாது என்று இப்படி இவ்வளவாவது தயவு வந்ததே மாமா. தங்கள் சுற்றுப்பிரயாணம் முக்கியமான அரசியல் விஷயம். துரியோதனன் மகனைத்தான் உனக்கு தெரியுமே. ஆம், லக்கணன். அவனுக்கு மனம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை வெளியில் சொல்லிவிட்டான் துரியோதனன். அவ்வளவுதான். எங்கெங்கிருந்தோ விண்ணப்பங்கள், தூதுவர்கள், சிபாரிசுகள், சித்திரங்கள். அப்பா சாம்ராஜ்ய அதிபதியின் சம்பந்தம் சாமான்யமானதா? அதற்காக வந்தவர்கள் எல்லாம் என்னையே வட்டமிட ஆரம்பித்து விடுவதா? நான் நினைத்தால் தான் காரியம் நடக்குமா? அவர்கள் நினைத்ததில் தவறில்லை. முடிவு என்னவாயிற்று? சகுனிதான் மனச்சாட்சி வாரி நடப்பதில்லையே. லக்கணனின் சாம்ராஜ்ய அந்தஸ்துக்கும் ஒப்பற்ற அழகுக்கும் தெளிந்த அறிவுக்கும் பொருத்தமாக யாரும் எனக்கு தோன்றவில்லை. பிறகு பெண் தேடும் பொறுப்பு என் மீது விழுந்தது. அதனால் இந்த சுற்றுப்பிரயாணம். அப்பா, மாமா இப்படி. இவர்தான் மாமா சகுனி. நம் குடும்பத்தின் மேல் அலாதி ஆசை. போய் நமஸ்காரம் செய்யம்மா. இவள் என் மகள் வத்சலா. என்னம்மா விஷயம்? ஒன்றுமில்லை அப்பா. கரும்பை வைத்துக் கொண்டு கற்கண்டுக்கு அலைந்திருக்கிறேன். பலராமா, இன்று முதல் கௌரவர் உனக்கு சம்பந்தி. என்ன சொல்லுகிறாய்? விஷயம் நம்முடன் முடிவதில்லையே. துரியோதனன் தானே, கவலைப்படாதே. அரபக் கொடியோன் என் ஆணையை மீறமாட்டான். அப்படியானால் இப்போதே நானும் உமக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். புதுமண
சந்தோஷ செய்தி. உங்கள் கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது. என் கல்யாணம்? சுவாமி, உங்கள் பக்கத்தில் இருந்து பரவசமடையும் நாள் வந்துவிட்டது. ஓ மாமாவா? நமஸ்காரம் நமஸ்காரம். பாஞ்சாலியின் வஸ்திராபரணத்தின் போதுதான் கடைசியாக பார்த்த ஞாபகம். ஆமாம் கிருஷ்ணா, அஸ்தினாபுரிக்கும் துவாரகைக்கும் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார் நமது மாமா. அவசியமான தொடர்புதான். அதுவும் மாமாவின் புண்ணியத்தில் நடப்பதென்றால் அது கண்ணியமான, கௌரவமான, களங்கமற்ற, சுயநலமற்ற. போங்கள் மாமா, வர்ணிக்கவே வார்த்தைகளை காணோம். கல்யாணத்திற்கு உன் உதவி நிறைய கிடைக்கும். அதுவும் நீங்களே வந்த பிறகு நான் சும்மா இருக்க முடியுமா? வத்சலா எனக்கும் ருக்மணிக்கும் அபிமான குழந்தை. அவள் மனம் விரும்பியபடியே திருமணத்தை நடத்தி வைப்பது என் பொறுப்பு. சரிதானா மாமா? சந்தோஷம். நான் வருகிறேன். சுவாமி, இன்று உங்கள் சித்திரத்திற்கு மாலை. திருமணத்தின் போது உங்கள் திருவுருவத்திற்கு. தேவி, உங்களை மாலையிடப் போவது காமனே மீறிய கட்டழகர். அன்பு மொழிகள் பேசி என் உள்ளத்தை அள்ளி கொண்டு போய்விட்ட கம்பீரன், தன்னிகரற்ற அர்ஜுனனுக்கு பிறந்த தனிப்பெரும் வீரன். அம்மா, இது தவறான எண்ணம். உங்களை மாலையிடப் போவது அத்தை சுபத்திரியின் ஆசை புதல்வன். இல்லை, சக்கரவர்த்தி துரியோதனரின் செல்வக்குமாரன் இளவரசர் லக்கணனுக்கு. சிரஞ்சீவி சின்னமாமா அவர்களே, சிறியவன் நமஸ்காரம். சிறு வயதில் வெண்ணெய் பாலெல்லாம் திருடி தின்றது உண்மைதானா? இடைச்சிகளிடம் உதைப்பட்டது உண்மைதானா? பாம்புக்கு பயந்து தண்ணீரில் குதித்தது உண்மைதானா? ருக்மிணியை திருடி கொண்டு வந்தது உண்மைதானா? ஆமா சூரப்புலி, பெரிய மாமா சின்ன மாமா கிட்ட சொல்றதெல்லாம் ஆயிட்டுது. இப்போ கல்யாண பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் நடக்கணும்னு விளக்கமா சொல்லிக் கொடு. இளவரசி, நீங்க கல்யாண பெண்ணு மாதிரி வேஷம் போடுங்க. நான் உங்களை போல வேஷம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி எப்படி பேசணும்னு நானே நடிச்சு காட்டுறேன். வேஷம் போட்டுக்கிறதுன்னா அப்பா, என்னம்மா, என்ன நடந்தது? அம்மா, இது உண்மையா? என்ன சொல்றாய் வத்சலா? வத்சலா, நீயோ பெரிய மகுடாதிபதியின் மகிழ்ச்சியாக போகிறாய். உனக்கு என்னம்மா துக்கம்? அப்போது நான் கேள்விப்பட்டது உண்மைதான். வத்சலா, இது உனக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமில்லை, எந்த தெய்வத்துக்கும் அடக்காத அநியாயம். இது அர்த்தமில்லாத குற்றச்சாட்டு வத்சலா. ஆமாம், அண்ணாவின் மேல் குற்றமே இல்லை. குற்றமில்லை. இடமி முதல் கட்டி வரும் இதை கோட்டைகளை இடித்து தள்ளுவது குற்றமில்லை. ஆசை குண்டத்தின் அழியாத ஜோதி அணைப்பது குற்றமில்லை. வாழ்க்கை வறண்ட பாலைவனமாக்க நினைப்பது குற்றமில்லை. அப்பா, இதையெல்லாம் குற்றமில்லை என்றால் குற்றம் என்ற வார்த்தைக்கே அர்த்தமில்லை. வத்சலா, ஆத்திரம் உன் அறிவை மறைக்கிறது. இல்லை, உங்கள் வாக்கு காற்றில பறக்கிறதப்பா. நினைத்து பாருங்கள், அன்று ஒரு நாள் அத்தை சுபத்திரைக்கு வாக்கு கொடுத்தீர்களே. இருக்கலாம். அதற்காக உனது வாழ்க்கையை நாங்கள் பாழ் பண்ணுவதா? வத்சலா, பாண்டவர்களோ பராரிகள். உன் அபிமன்யுவோ விதுரர் ஆசிரமத்தில் வீண் பொழுதுபோக்கில் சோம்பேறி. வத்சலா, நீ வாழ வேண்டிய இடம் ஆசிரமம் அல்ல, அலங்காரமான மாளிகை, ஆனந்தமயமான அஸ்தினாபுரம். ஆனால் வாழ வேண்டியது நான் அல்லவா? லக்கணன் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி. இருக்கலாம், அபிமன்னரின் இதே சக்கரவர்த்தி. வாதித்து பயனில்லை. வத்சலா, அபிமன்யுவை மறந்துவிடு. மறந்து விடுகிறேன். வத்சலா, அதோடு கல்யாண எண்ணங்களையே மறந்து விடுகிறேன். வத்சலா, கோபத்தை கிளறாதே. எந்த காரணத்தை கொண்டும் கொடுத்த வாக்கை மாற்ற மாட்டான்.